அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு தான், அடிக்கடி பதிவு போட இயலவில்லை. வர்ற ஃபோன் பூரா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி ஃபோன் தான் நிறைய வருது. நிறைய காயின்ஸ் இருக்குது, வாங்கிக்கிறீங்களா, இல்லைன்னா எனக்கு தர்றீங்களான்னு சொல்லி. மலையாளத்தை மட்டும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடுவேன், மற்றதெல்லாம் புரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே திராவிட மொழியாக இருந்தாலும், நம்மளும் திராவிடங்கிற ஒரு பேரில் வாழ்ந்தாலும், திராவிட மொழியினுடைய ஆணிவேர் தமிழ் மொழியே எனது மூல மொழி. அதையே பெருமையாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மற்ற மொழிகளை அறிய வேண்டும் என்ற ஆவலோ அதற்கு உரிய கால நேரங்களோ நமக்கு இல்லை. என் தாய்மொழி தமிழையே சீர்மிகு செம்மைமிகு தமிழாக நான் படிக்க வேண்டும் என்றாலே 3 ஜென்மம் வேணும். அதுவே எனக்கு போதுமானது. ஒரு சின்ன குட்டி பதிவு தான் இது. 2023 நொய்டா மின்ட்டு யூஎன்சி காயின்னு பாக்கெட்டில் இருக்குது. கவர்மெண்ட் இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பாக்கெட்டு இன்னும் உடைக்கலை. 2023 நொய்டா மின்ட் காயின் 3 பாக்கெட்டு. தெரியுதா? மூணுமே தான். ஒவ்வொரு பாக்கெட்லேயும் 30 நாணயங்கள் இருக்கும். இது வெளி யூஸ்டு கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா இதனோட ரேட் 150 ரூபா. இது பாக்கெட்டில் இருக்கிறதுனால 30 காயினும் சேர்த்து இது வெளியே எடுத்து ஒரு காயின் யூஎன்சியாக விற்றிங்கன்னா 40 ரூபா ஒரு காயின். அப்போ அந்த 30 நாணயத்துக்கு 1200 ரூபா ஆகும். நான் அந்த 30 நாணயத்தையுமே வெறும் 300 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன். யூஎன்சி காயின்னு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சீலு அப்படியே நீங்கள் வாங்கிக்கிடலாம். உடச்சி 5 காயின் வாங்கினோம்னா ஒரு காயின் 40 ரூபா, 200 ரூபா ஆகும். 5 காயின் வாங்குறதா இருந்தாலும் 200 ரூபா ஆகும். இது ஒரு பாக்கெட்டையுமே நான் 300 ரூபான்னு தான் கொடுக்கேன். 3 பாக்கெட் இருக்குது. இது மைசூர் யூனிவர்சிட்டி நாணயம். இது எரர் காயின்னு. நான் ஹைதராபாத் மின்ட். இது இந்த சட்டைக்குள்ளே ஒரு எரர் இருக்கு வருங்க. சட்டைக்குள்ளே எரர் இருக்கும், மேலே பில்டிங்லாம் கிராஸ் எரர் இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்கும். இது ஒரு ரேர் காயின் கேட்டகரி. அந்த ஹைதராபாத் மின்ட் மட்டும் இந்த மாதிரி வந்திருக்கு. இது ஒரு 1000 காயினில் ஒரு காயின் கிடைக்கும். இது யூஎன்சி காயின் பாக்கெட்லேருந்து எடுத்தது தான். அவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே யூஸ்டு கண்டிஷன் கிடைச்ச காயின் தான். இதுவும் அதே எரர் தான். இந்த ஹைதராபாத் மின்ட் மட்டும் சட்டை கீழே எக்ஸ்ட்ரா மெட்டல் வரும். அதில் ஒரு 3 விதமான நாணயங்கள் இருக்குது. ஒரு நாணயம் 200 ரூபா. இது ஹைதராபாத் மின்ட்டா மும்பை மின்ட்டுன்னு பார்த்துக்கிறேன். ஹைதராபாத் மின்ட்டு தான். இதுலேயும் இந்த சட்டை கீழே அந்த எரர் இருக்கும், மேலே அந்த கட்டடங்கள்லேயும் கோடுகள்லாம் எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர்லாம் இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு நாணயம். 3 சேர்ந்து எடுத்துக்கிட்டால் 500 ரூபா. 3 சேர்ந்து 600 ரூபா ஆகும். 3 சேர்ந்து எடுத்துக்கிட்டால் 500 ரூபா. இது அடுத்த ஒரு நாணயம் 150 இந்தியன் போஸ்ட். இதெல்லாம் யூஎன்சி கேட்டகரியோட சேர்ந்தது. இது அப்படியே பாக்கெட்டுகளே போட்டு இருக்கிறனால கொஞ்சம் நேரம் டல் அடிக்குது. காயின் குட் கண்டிஷனான காயின். இங்கே பாருங்கள், இந்த காயின் ரேர் காயின். இது அந்தளவுக்குலாம் யூஸ்டு கண்டிஷன் ஆகி மக்கள் புழக்கத்துக்கெல்லாம் போகாது. இது நான் 250 ரூபான்னு கொடுக்கேன். அப்போ ஒரு பாக்கெட் எவ்வளவு? 100 காயின் இருந்ததுன்னா 25,000 ரூபா ஒரு பாக்கெட்டு. அப்படி இருக்கிற சமயம் இது மக்கள் புழக்கத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. யார் கையில் கிடச்சாலும் இதை ரேர் காயினாக எடுத்து வச்சுருவாங்க. இது வெரி வெரி ரேர் காயின். இதில் யூஎன்சி இன்னும் நல்ல கண்டிஷன் தான். 300 ரூபா 400 ரூபாய்க்கு போகும். இந்த காயின் கிடைக்க மாட்டேக்கு. யார் கையில் கிடச்சாலும் யார்ட்டையும் கொடுக்க வேண்டாம். வருங்காலத்தில் இதனுடைய விலை 2000 3000ன்னு போகக்கூடிய சூழ்நிலை வருது.
நான் கொடுக்குறது வெறும் 250 ரூபா தான். கலெக்ஷனுக்கு இல்லைன்னா நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். 3 காயின் இருக்குது. இது வந்து 1950 1950 ரேர் காயின் கேட்டகிரி. இது 500 ரூபா. இந்த நாணயம் 500 ரூபா. காயின் மும்பை மின்ட்டு, நல்ல கண்டிஷனான காயின். இது பிஜு பட்நாயக்கு யூஎன்சி காயின். ஒரு 5 காயின் மட்டும் ஃபோல்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு காயின் வெறும் 40 ரூபா மட்டும். இது வந்து கமாமரேட்டிவ் காயின். கமாமரேட்டிவ் காயின்லேருந்து யூஎன்சி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது ஒரு பாக்கெட் நான் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 5 நாணயம் மட்டும் மிச்சம் இருக்குது. நம்ம வாங்குறது வந்து ஒரு பாக்கெட்டு 3500 ரூபா. இது ஒரு காயின் விற்றா 5 ரூபா கிடைக்கும். 5 ரூபாயில் 2000 ரூபா வந்து இந்த கவருக்கு போயிடும், ஃபோல்டருக்கு. அதை ஸ்டாப்லர் போட்டு பின் போட்டு அதை அடித்து ரெடி பண்ணி உங்களுக்கு பதிவுலாம் போடுறதுக்கு இதில் வந்து ஒரு சில நாணயங்களில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும், சில நாணயங்களில் லாபம் கிடைக்காது. எல்லா நாணயத்துலையுமே லாபம் கிடைக்காது. இருந்தாலும் உங்களிடம் ஏதாவது தினசரி நட்பை தொடர வேண்டும் என்ற ஒரு ஆவலில் இந்த பதிவை போட்டுகிட்டே வருவேன். ஒரு 5 நாணயம் இருக்குது. ஒரு யூஎன்சி காயின் வெறும் 40 ரூபா தான் ஒரு காயின். தாமரையும் சூரியனும் 250 ரூபா. ஆனால் இந்த காயினோட சேர்த்து உங்களுக்கு மகாத்மா காந்தி காயின் ஒன்றும் தாமரை போட்ட காயின் ஒன்றும் ஃப்ரீயாக தந்துடுவேன். அது 3 காயின் ஒரு செட்டாக கொடுத்துருவேன் உங்களுக்கு. 20 பைசாவில் 3 விதமான நாணயங்கள். ஒன்று தாமரை, இன்னொன்று வந்து மகாத்மா காந்தி, இன்னொன்று வந்து தாமரையும் சூரியனும் உள்ளது. எல்லாமே 1970 வரும். இதில் 68 69 இருக்குது, 71 இருக்குது. 4 வருஷங்கள் இருக்குது இதில் வந்து. இது ஒரு செட்டு உங்களுக்கு மொத்தமே 250 ரூபான்னு தருவேன். ராஜேஷ் கலெக்ஷன் நிறுவனர் ராஜேஷுக்கு வந்து திருமணம் இந்த மாதம் 26ஆம் தேதி. எனக்கு இதில் 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவ்வளவரும் தொடர்ந்து இதை பார்ப்பாங்கன்னு தெரியாது. பார்க்கின்ற நண்பர்கள் அனைவருடைய ஆசீர்வாதங்கள் ராஜேஷுக்கு வழங்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் உரித்தாகுக. உங்களது வாழ்த்துக்களோடு ராஜேஷ். இந்த ராஜேஷ் கலெக்ஷன் வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த காயின்ஸை பற்றி நான் பேசிட்டு வருவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களோட நான், உங்கள் மனதோடு நான், நீங்கள் நானும் தான் பேசியிருப்போமே தவிர வியாபாரம் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஏன்னா வியாபாரம் பண்ண வேண்டும் என்ற நோக்கம் நம்மகிட்ட இல்லை. இது சும்மா என்னதோ அவங்களோட எந்த விதத்தில் தொடர்பு வைத்துக் கொள்வது என்ற ஒரு ஆவலில் உருவான ஒரு நிகழ்ச்சி தான் இது வந்து. அது மாதிரி 500 ரூபா தாள் ஒரு 2 தாள் தரட்டுமா? யூஎன்சி தாள் 500 ரூபா தாள். இதில் வந்து ஏரோநாட்டிக்கல் அந்த ஸ்டைலில் உள்ள நம்பர் போட்டது இருக்குது. இது ரெண்டுமே ரகுராம்ஜி ராஜன். இதில் ஒன்று அதில் ஒன்று தாரேன் உங்களுக்கு. இது ரெண்டும் ஒரே மாடலாக இருக்கா? அது வந்து உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்பாக தாரேன். இதில் ஒன்று அதில் ஒன்று, ரெண்டுலேயுமே ரூபா சிம்பிள்லாம் போட்டிருக்கோம். 2015 தான். இன்னொன்று வந்து அந்த ஏரோநாட்டிக்கல் லெட்டர் ஏழு இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த எடுத்துட்டேன். இந்த இருக்குது கரன்சி வந்து யூஎன்சி ரகுராம்ஜி ராஜன் 986 88 680. இதில் ஒன்று இதில் ஒன்று 2 தாள். இதுதான் ஒரு செட் கரன்சி. ரகுராம்ஜி ராஜனில் சிம்பிள் லெட்டர்ஸ், ஏரோநாட்டிக்ஸ் லெட்டர்ஸ். இது 2015. இது வந்து 2015 தான், ஒரே வருஷத்தில் உள்ளது தான். ஒரு செட்டு 360 ரூபா ஒரு செட்டு. ரெண்டும் சேர்ந்து 1000 ரூபா. அது 1000 ரூபாய்க்கு தரல. இது ஓல்டு கரன்சி. ரெண்டும் சேர்ந்து 360 ரூபா. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இந்த என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் என்னுடைய நான் வசிக்கின்ற இடத்திற்கு அருகாமையில் இருந்தால் நீங்கள் எனது வீட்டு திருமண நிகழ்ச்சியில் நேரடியாக கலந்து கொள்ளும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். தொலைதூரத்தில் இருந்தால் உங்களது இதயம் கனிந்த வாழ்த்துக்களை அனுப்பி வைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாட்கள் நெருங்கி வரும்பொழுது அந்த பத்திரிகையை இந்த வலைத்தளத்தில் நான் பதிவு செய்கின்றேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்.